ஓம் நமச்சிவாய. நாம இப்ப இந்த பதிவுல எதை பத்தி பதிவுபட போறோம் அப்படின்னாக்கா, சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து 9, 6 ஆகிய இடங்களில் இருந்தால் அவர் பாத்தீங்கன்னாக்கா புகழ் அடைவாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா வேற ஏதேனும் பாவகத்தில் இருந்தால் அவர் கூத்தாடி பிழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லி ஒரு நூல்ல சொல்லியிருக்கிறதா சொல்லிட்டு எனக்கு ஜோதிடம் சார்ந்த நண்பர் ஒருவர் என்கிட்ட அதை பத்தின விவரம் கேட்கிறாரு. அவருக்கு நாம விளக்கம் கொடுக்கணும். அப்ப அவர் என்னன்னு கேட்டாக்கா, அவரு அந்த கிரகங்கள் எந்த லக்னத்திற்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்தான பலமோ அந்த பாவகம் என்னன்றதுலாம் இங்க தெரியாம ஒரு பலன் சொல்லிட்டார். இது கொஞ்சம் நீண்ட பதிவா இருக்கிறத நான் என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோவா அதாவது ஒரு 10 நிமிட வீடியோவா போறேன், அதையும் போய் பாருங்க. அப்ப அந்த நண்பர் கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் புதிர்காரன் காரக பாவனாஸ்தி. அதே நேரத்துல அவர் 6க்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அவருடன் சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகம், மருத்துவமனையில போய் படுத்திருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்த அதிபதியும் 12ஆம் இடத்த அதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா அவரோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. அவரோட லக்னத்துக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் 12ஆம் இடத்தையும் சேர்ந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க போது பிதுர்காரனுக்கு தொந்தரவு கொடுக்கும், தந்தைக்கு தொந்தரவு கொடுக்கும்ன்றது இங்க எடுக்கணும். இவரு ஒரு குறிப்பிட்ட நூல்ல சொல்லி இருக்கிறத அப்படியே எடுத்து கொண்டு போய் பாத்தீங்கன்னாக்கா பலன் சொல்ல போகும்போது தவறான பலனா போயிடுச்சு. அப்ப என்ன செய்யும்? 6ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்தையும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குதுன்னா தகப்பனுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நோயை ஏற்படுத்தி அவர் மருத்துவமனையில் போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுது. அதை விட்டுட்டு இது பாத்தீங்கன்னாக்கா பலம் பொருந்தியதாக நம்ம நினைக்க, அது ஏற்கனவே அந்த இடம் காரக பாவனாஸ்தி. இதுல சனி பகவான் சூரியன் நிக்கிறது அதே அனுச நட்சத்திரத்திலே போய் சனி பகவான் நட்சத்திரத்தில் நிக்கிறாங்க. 12ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துக்கு 10ல இருக்கும்போது கர்மஸ்தானத்தை செய்வாரு. அவர் பாத்தீங்கன்னாக்கா அதே 11ஆம் இடத்துக்கு அதிபதியா சனி பகவான் வராரு. அந்த 11ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அப்ப இது எந்த விதத்துல நற்பலன் தரும்? இதை பத்தின வீடியோவை என்னோட யூடியூப் சேனல்ல கொஞ்சம் விரிவா போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை போய் பாருங்க. அது உங்களோட விருப்பம். அது பார்க்காது உங்களோட விருப்பம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.